அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கிறதுங்க. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பங்குச்சந்தை அணுகிறோம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இயங்கும். அதை சார்ந்து உங்க பகுதியிலேயோ தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கத்துக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா பண்ணாதீங்க. நாம தினமும் இந்த வீடியோ கொடுக்கறது சிந்திப்பதற்காக மட்டுமே. இந்த யூடியூப்ல இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குற சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் ஹியூஜ் பையில் வராங்க. இது ரொம்ப ராங் ட்ரேடுக்கு. மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு செல்லுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவ்வளோ பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கவர் பண்ணாங்கன்னா பெரிய ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்சைட்ல. ஆனால் லைவ்ல இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸ் இதை வைத்து ஒண்ணுமே பண்ணணும். இது முடிந்து போன டேட்டா நம்மளுடைய வேல்யூஸை அடிஷ்னலா அது கூட கொண்டு வந்து மேக்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதே டைரக்ஷன்ல இருந்துட்டானாக்கல ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இது கவர் பண்ணாங்கனாக்கல பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 930 அந்த மாதிரி ரேஞ்சில் சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. ரிவர்சல் இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது ஒரு முடிந்து போன டேட்டா, அடிஷ்னல் டூல் தான். இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. லைவ்ல மாறிடலாம். சரி, இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி 02 கால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது பண்ணுவீங்க, படிச்சவங்க எப்படின்றது, எந்த ப்ரைஸ் எடுக்கணும், என்ன டைம்ல எடுக்கணும், என்ன ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எல்லாமே அந்த 5 ரூல் வந்து மஸ்ட்டு. அந்த டைம்ல எடுத்து அது இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுன்னு சொல்லியிருப்பேன். அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு 23,700 கால் 78 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். 78 rupees ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ இன்னைக்கு 23,700 கால் 78 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. இந்த இடத்துல இருக்கும்போது இது அப்பா டவுன் உங்க டெக்னிக். நம்ம வந்து எதுவுமே பார்க்கல, பேட்டர்ன் பார்க்கல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, ஓப்பன் டெஸ்ட் பார்க்கல. அதை வச்சு நான் எதுவுமே இங்கே வேல்யூ சொல்லலை. ஓகேங்களா? நம்ம மேக்ஸ்ல ஒரு வேல்யூ சொல்றோம். அது ஏன் நடந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத 78 இருந்து போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அது இதர் அதர் டைரக்ஷன். அதுமாதிரி கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பி ஆகணும், அது அதர் டைரக்ஷன். அப்போ இது 1000 பாயிண்ட் ஏறினாலும் ஏறுன்றது எல்லாமே மேக்ஸ் முன்னாடியே இப்பவே நம்ம கையில அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ரெடியா. லைவ்ல போய் இதை மாற்ற அதை மாத்துங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்போ மேக்ஸ் சார்ந்து மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது நடந்திருக்கா இல்லையா? போஸ்ட் மார்க்கெட்டை போட்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.